இன்றைக்கி நாம் ஒரு மினி ஸ்டோரியை தான் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஓகே, கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு நாள் ஒரு பிரபல தொழிலதிபரை ஒரு இளைஞன் சந்தித்தான். அவன் அந்த தொழிலதிபரிடம் உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டான். ரகசியம் என்று எதுவுமில்லை, வாய்ப்பை எதிர்பார்த்து கதவை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த தொழிலதிபர். வாய்ப்பு எப்போது கிடைக்கும், கதவு எப்போது திறக்கும், எப்படி நாம் அதை கண்டுபிடிப்பது என்று கேட்டான் அந்த இளைஞன். கண்டுபிடிக்க வழியில்லை, வாய்ப்பு கிடைக்கும் வரை நாம் கதவை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் ஒரே வழி என்று சொன்னார் அந்த தொழிலதிபர். ஸ்டோரியை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். இதுக்கு மாறல்ங்கிறது தேவையில்லை, ஏன்னா அந்த தொழிலதிபர் சொன்னதே பெரிய விஷயம், அதுவே பெரிய மாறல் தான் இல்லையா. வாய்ப்புக்காக வெயிட் பண்ணாமல் வாய்ப்பு கிடைக்கும் வரை நம் கதவை தட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஓகே, கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த சென்டென்ஸில் ஒரு நாள் ஒரு பிரபல தொழிலதிபரை ஒரு இளைஞன் சந்தித்தான் அப்படின்னு இருக்கு இல்லையா. இதில் யார் சப்ஜெக்ட், வெர்பு என்ன, சந்தித்தல் அப்படிங்கிறது வெர்பு. சப்ஜெக்ட் யார், சப்ஜெக்ட்னா ஒரு செயலை செய்கிறவன். இந்த சென்டென்ஸில் யார், ஒரு இளைஞன். அப்போ அவன்தான் சப்ஜெக்ட். ஓகேயா. சந்தித்தான் அப்படிங்கிறது வேர்பு. பிரபல தொழிலதிபர் அப்படிங்கிறது யாரை சந்தித்தான் அப்படிங்கிறதுக்கு விடையாக வருது இல்லையா. அப்போ அது ஆப்ஜெக்ட். உங்களுக்கு புரியுதா? இந்த சென்டென்ஸில் உங்களுக்காக நான் எஸ்விஓ பேட்டர்னை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி, சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். இளைஞன் சந்தித்தான் பிரபல தொழிலதிபரை அப்படின்னு வரணும். ஓகே, ஒரு நாள். அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும், ஒன் டே. இளைஞனுக்கு இங்கிலீஷில் என்ன, அ யங் மேன். ஓகே, சந்தித்தான் அப்படிங்கிறது என்ன டென்ஸ், மீட் அப்படிங்கிறது சந்தித்தல், மெட் அப்படிங்கிறது சந்தித்தலுடைய பாஸ்ட் டென்ஸ். அப்போ எப்படி வரும் சென்டென்ஸ், ஒன் டே அ யங் மேன் மெட், ஒரு பிரபல தொழிலதிபர். இந்த இடத்துல ஒருங்கிறதுனால அ போட்டுக்குவோம். ஓகே, அ பிரபல தொழிலதிபருக்கு இங்கிலீஷில் என்ன, ஃபேமஸ் பிஸ்னஸ் மேன். ஓகே, அப்போ இந்த சென்டென்ஸோட ட்ரான்ஸ்லேஷன் என்ன, ஒன் டே அ யங் மேன் மெட் அ ஃபேமஸ் பிஸ்னஸ் மேன். ஓகே, ஒன் டே அ யங் மேன் மெட் அ ஃபேமஸ் பிஸ்னஸ் மேன். ஓகே, காட் இட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவன் அந்த தொழிலதிபரிடம் உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டான். அப்போ இதுலேயும் நம்ம எஸ்விஓ வச்சு பார்க்கலாம், அப்படி தானே. அவன் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அவன் தான் சப்ஜெக்ட். ஓகேயா. கேட்கான், அந்த கேட்டல் அப்படிங்கிற வினையை அவன் தான் செய்கிறான், அப்போ அவன் சப்ஜெக்ட். அப்போ அவனுக்கு இங்கிலீஷில் என்ன, ஹீ. ஓகேயா. அடுத்து என்ன கொண்டு வரணும், கேட்டான் அப்படிங்கிறத கொண்டு வரணும். கேட்டான் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ் வேர்புக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், ஆஸ்க். ஆஸ்க், ஆஸ்கோட பாஸ்ட் டென்ஸ் ஆஸ்ட். ஹீ ஆஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அவன் யார்கிட்ட கேட்டான் அப்படிங்கிறத அடுத்து கொண்டு வரணும். ஹீ ஆஸ் த பிஸ்னஸ் மேன். ஹீ ஆஸ் த பிஸ்னஸ் மேன். அவன் கேட்டான் அந்த தொழிலதிபரிடம். என்று அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது, இணைப்புச்சொல், அதை கொண்டு வாங்க அடுத்து. தேட். அடுத்து என்ன கேட்டான், ஈஸியாக சொல்லலாம், உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன. என்ன அப்படிங்கிறதுக்கு வாட். ஓகே, ஸோ வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ். யுவர் சக்ஸஸ் அப்படின்னா உங்களுடைய வெற்றி. ஓகே, உங்களுடைய அப்படிங்கிற வரதுனால ஆஃப் சேர்த்துருக்கோம். வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ் அப்படின்னு அவன் கேட்டான். அப்போ சென்டென்ஸ் எப்படி வருது, ஹி ஆஸ்க்ட் த பிஸ்னஸ் மேன் தட் வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ். ஸோ சிம்பிள் இல்லையா, வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ். ஓகேயா. இதுலேயும் நம்ம சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் வச்சு பார்த்துட்டோமா. ஓகே, புரியுதா, காட் இட், காட் இட், அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன, ரகசியம் எதுவும் இல்லை, வாய்ப்பை எதிர்பார்த்து கதவை தட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த தொழிலதிபர். அகெயின் சப்ஜெக்ட் வேர்பை வச்சு கொண்டு வர போகிறோம். சப்ஜெக்ட் யார், அந்த தொழிலதிபர். அந்த தொழிலதிபர் அப்படிங்கிறதுக்கு த பிஸ்னஸ் மேன். அவர் என்ன பண்ணார், சொன்னார். சொன்னார் அப்படிங்கிறது என்ன டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. அப்போது சே அப்படிங்கிறது சொல்கிறது, அப்படி தானே. சேயோட பாஸ்ட் டென்ஸ் செட்.
ஓகே, ஹீ செட், அப்புறம் இணைப்பு சொல்ல கொண்டு வாங்க. இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இல்லை, எதை யாரை அப்படிங்கிறது, அதாவது இந்த இடத்துல நபரை குறிக்கலை, ஆனால் அவர் சொன்ன மேட்ரை குறிக்குது இல்லையா, என்ன சொன்னார் அப்படிங்கிறத அடுத்து கொண்டு வர போகிறோம். அப்போ எப்படி வரும் சென்டென்ஸ் அப்படின்னா, த பிஸ்னஸ் மேன் செட் என்று கொண்டு வாங்க. தட் என்னென்னு சொன்னார் அப்படின்னா ரகசியம் எதுவும் இல்லை. இதை எப்படி நம்ம சென்டென்ஸாக கொண்டு வர்றது? ஒன்றுமே இல்லை, இருக்கிறது இல்லை அப்படிங்கிற எதுவுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ரகசியம் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் ரகசியம் அப்படின்னா சீக்ரெட். சீக்ரெட். ஓகே, எதுவும் இல்லை அப்படின்னு வந்திருக்கு. அப்போ எதுவும் இல்லை அப்படின்னு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா, சென்டென்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். தேர் இஸ் போட்டு நோ போட்டுக்கோங்க. தேர் இஸ் நோ, அல்லது இதில் ஒரே சீக்ரெட் அப்படிங்கிறது சிங்குலராக இருக்குது. இது ரகசியங்கள் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா தேர் ஆர் நோ சீக்ரெட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கணும். இதில் இதாவது சீக்ரெட் அப்படின்னு சிங்குலராக கொடுத்துருக்கிறதுனால தெர் இஸ் நோ சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ரகசியம் எதுவும் இல்லை. ரகசியம் எதுவும் இல்லை. தெர் இஸ் நோ சீக்ரெட். அடுத்து என்னது? வாய்ப்பை எதிர்பார்த்து. வாய்ப்பை எதிர்பார்த்து அப்படின்னா வாய்ப்புக்கு என்ன இங்கிலீஷில்? ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அப்போது எதிர்பார்க்குறதுக்கு இங்கிலீஷில் என்ன? எக்ஸ்பெக்ட். எக்ஸ்பெக்டா. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஐஎன்ஜி சேர்த்துக்கணும், எதிர்பார்த்து. ஓகே, எக்ஸ்பெக்டிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, எக்ஸ்பெக்டிங் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லணும். ஓகே, எக்ஸ்பெக்டிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, கதவை தட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஓகே, இதில் இருக்க வேண்டும் அப்படின்னா நாம், இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து நாம் கதவை தட்டிகிட்டே இருக்கணும். கதவை தட்டுற நபர் யார் இந்த இடத்துல? நாம் தானே. அப்போது எக்ஸ்பெக்டிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்புறம் வி கொண்டு வாங்க. வி வேண்டும் அப்படிங்கிறத கொண்டு வாங்க. வேண்டும்ங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஷுட்டு போட்டுக்கலாம், ஹாவ் டுவும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஹாவ் ஷுட்டு போடுறேன். வி ஷுட். கொண்டே இரு. கொண்டே இரு அப்படின்னு வருது இல்லையா? கொண்டே இரு அப்படிங்கிற இடத்துல ஃபுல்லாக நம்ம என்ன வெர்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, என்ன வேர்டு போடணும்னா கீப். கீப்புன்னு உள்ளே இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா கொண்டே இரு அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஒன்று, கொண்டே இரு, தட்டி கொண்டே இருக்க வேண்டும். வேண்டும் கொண்டு வந்துட்டோம். இப்போ தட்டி கொண்டே இரு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேயா? தட்டி கொண்டே இரு அப்படிங்கும்போது கீப் போட்டுக்கோங்க. தட்டுறது அப்படிங்கிறதுக்கு என்னது? நாக். நாக். ஆனால் அந்த கீப் வர்ற இடங்கள்லாம் நீங்கள் ஐஎன்ஜி சேர்த்துக்கணும் வேர்போட. கீப் நாக்கிங். எதை தட்டி கொண்டே இருக்க வேண்டும்? அடுத்த கேள்வி. த டோர். த டோர். அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? த பிஸ்னஸ் மேன் said that there is no secret. Expecting the opportunity, we should keep knocking the door. The businessman said that there is no secret. Expecting the opportunities, we should keep knocking the doors. அவ்வளோதான். ரகசியம் எதுவும் இல்லை, வாய்ப்பை எதிர்பார்த்து நாம் கதவை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த தொழிலதிபர். இதோட டிரான்ஸ்லேஷன் இதுதான். அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட்? காட் இட்? ஷால் வி மூவ் டு த நெக்ஸ்ட் சென்டென்சஸ்? போகலாமா? நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்கள். வாய்ப்பு எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? கதவு எப்பொழுது திறக்கும்? எப்படி நாம் அதை கண்டுபிடிப்பது என்று கேட்டான் அந்த இளைஞன். அப்புறமா என்ன கேட்குறான்? அந்த தொழிலதிபர் சொன்னதுக்கப்புறம் இந்த இளைஞன் அவர் கேட்ட இந்த கேள்விகளை எல்லாம் கேட்குறான். என்ன கேட்டான்? வாய்ப்பு எப்போ கிடைக்கும்? கதவு எப்போ திறக்கும்? எப்படி நாம் அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் கேட்டான். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் யார்? அந்த இளைஞன். அந்த இளைஞனுக்கு என்ன இங்கிலீஷில்? த யங் மேன். ஓகே, அடுத்து நீங்கள் உங்களுக்கு தெரியும், அடுத்து நம்ம வெர்பை தான் கொண்டு வருவோம். கேட்டான் அப்படிங்கிறது என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸு. அப்போது நம்ம ஏற்கனவே லாஸ்ட் சென்டென்சஸ் அண்ட் ப்ரீவியஸ் சென்டென்சஸ்லாம் நம்ம பார்த்தோம். கேட்டான் அப்படின்னா ஆஸ்ட். ஆஸ்கோட பாஸ்ட் டென்ஸ் ஆஸ்ட். அடுத்து என்று அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஹீ ஆஸ்ட், த யங் மேன் ஆஸ்ட் தட். என்ன கேட்டான்? வாய்ப்பு எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? இது வந்து WH கொஸ்டின். எப்பொழுது அப்படிங்கிறது வென் இல்லையா? ஸோ வாய்ப்புக்கு உங்களுக்கு தெரியும் ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு அப்படிங்கிறதுக்கு வி. கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்கு கெட்டு. ஓகேயா? கெட்டு அப்படின்னு சொல்லுவோம்.
சரி, அப்போது சென்டென்ஸ் இந்த கேள்வியை நம்ம வந்து ஃப்யூச்சரில் தான் கேட்போம், எப்போ கிடைக்கும். ஓகேயா? அப்போது எப்படி வரும், எப்படி வந்து WH கொஸ்டின், அதாவது வென் எப்பொழுது தெரிஞ்சிருச்சு, வென் வில், அடுத்து வென் வில் ஃப்யூச்சர் கொஸ்டின், அதனால் வென் வில் வி போட்டுக்கோங்க. வென் வில் வி கெட், அடுத்து பெறுவோம், அடுத்து வெறுப்பு போடுறோம் கெட்டு வந்து V1 ஃபார்ம். ஓகே, வென் வில் வி கெட், அடுத்து என்னதை பெறுவோம், த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும், வென் வில் வி கெட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வென் வில் வி கெட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்து கதவு எப்பொழுது திறக்கும், எப்பொழுது அப்படிங்கிறதுக்கு வென் உங்களுக்கு தெரியும். கதவுக்கு த டோர். ஓகே, டோர். திறக்கிறதுக்கு ஓப்பன். ஓகே, ஓப்பன். ஸோ இதை வந்து நம்ம ஆக்டிவாக தான் கேட்குறோம். ஓகேயா? கதவு எப்பொழுது திறக்கப்படும் அப்படின்னு கேட்கணும். ஓகே, கதவு எப்பொழுது திறக்கப்படும் அப்படின்னு பாசிவில் கேட்கும்போது when will the door be opened அப்படின்னு பாசிவில் சொல்லணும். when will the door be opened, கதவு எப்பொழுது திறக்கப்படும். ஓகே, when will the door be opened. ஓகேயா? சரி, எப்படி நாம் அதை கண்டுபிடிப்பது, எப்படி நாம் அதை கண்டுபிடிப்பது, எப்படிக்கு என்ன, ஹவ். இது ஃப்யூச்சர் கொஷின், அதனால் வில் ஆட் பண்ணுவோம். ஹவ் வில் நாம் அப்படிங்கிறதுக்கு we. ஓகே, ஹவ் வில் we. சரி, கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன, ஃபைண்ட் அவுட். அப்போ எப்படி வரும் கொஷின், ஹவ் வில் we find out that, ஹவ் வில் we find out that. அவ்வளோதான். ஸோ சிம்பிள் இல்லையா? இது எப்படி கொண்டு வந்திருக்கோம், the young man asked that when will we get the opportunities, when will the door be opened, and how will we find out. Okay, got it? வாய்ப்பு எப்பொழுது நமக்கு கிடைக்கும், கதவு எப்பொழுது திறக்கும், எப்படி நாம் அதை கண்டுபிடிப்பது என்று கேட்டான் அந்த இளைஞன். இந்த இடத்துல கதவு எப்பொழுது திறக்கும் அப்படிங்கிறத நம்ம பாசிவில் ஃப்யூச்சரில் சொல்லியிருக்கோம். ஏன் தெரியுமா, கதவு தன்னால் திறக்காது. ஓகேயா? இந்த இடத்துல கதவுக்கு வந்து திறக்கப்படும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால தான் இந்த கொஷின் எப்படி கொண்டு வந்திருக்கோம், when will the door be opened அப்படின்னு கொடுத்துருக்கோம். புரியுதா? shall we move understand, got it, shall we move. ஓகே, கண்டுபிடிப்பதற்கு வழி இல்லை, வாய்ப்பு கிடைக்கும் வரை நாம் கதவை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் ஒரே வழி என்று சொன்னார் அந்த தொழிலதிபர். அந்த தொழிலதிபர் என்ன சொன்னார் அப்படின்னா, எப்போவுமே நம்ம வாய்ப்புக்காக கதவை தட்டிகிட்டே இருக்கணும், அதாவது கதவு திறக்கிற வரைக்கும் தட்டிகிட்டே இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில நேரங்களில் பல நேரங்களில் எல்லா விஷயத்துக்கும் போராடி பார்ப்போம், கிடைக்கலையா விட்டுருவோம், அவ்வளோதான் போதும் நம்மளால் முடியல அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் கடைசி வரைக்கும் போராடணும், கடைசி வரைக்கும் தட்டிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இன்னொன்று, வாய்ப்பு நம்மளை தேடி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறியாகவும் நம்ம இருந்துடக்கூடாது. சரியா? எந்த ஒரு நேரத்திலும் கூட மனம் தளரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட பாட்டம் லைன். ஓகேயா? இதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாமா? ஸோ உங்களுக்கு இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா ப்ரீவியஸில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. அதனால் நீங்கள் ஈஸியாக அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். இதை நான் டிரான்ஸ்லேட்னு சொல்கிறத விட சென்டென்ஸ் மேக்கிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கோங்க, இந்த மாதிரி கதைகளை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல சப்ஜெக்ட் வருவோம், அந்த தொழிலதிபர், த பிஸ்னஸ்மேன். அடுத்து என்ன வரணும், சொன்னார், சேயோட பாஸ்ட் டென்ஸ் செட். அப்போ சொன்னார் அப்படிங்கிறது சேயோட பாஸ்ட் டென்ஸ் செட். த பிஸ்னஸ்மேன் செட் அப்படின்னு சொல்லிட்டு என்றுன்னு ஒரு இணைப்பு சொல் இருக்கா, கன்ஜங்ஷன், அதை எடுத்து ஆட் பண்ணுங்க. த பிஸ்னஸ்மேன் செட் தேட், என்ன சொன்னார், கண்டுபிடிக்க வழி இல்லை. ஸோ சிம்பிள். இதில் வழி இல்லை அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிப்பதற்கு வழி இல்லை, வழி அப்படிங்கிறதுக்கு வேணும் உங்களுக்கு தெரியும். அப்போது இதில் எப்படி வரும், அது சிங்குலர் அப்படிங்கிறதுனால தேர் இஸ் நோ அப்படின்னு போட்டுக்கோங்க. தேர் இஸ் நோ வே. எதுக்கு வழியில், கண்டுபிடிப்பதற்கு வழி இல்லை. பிடிப்பதற்கு அப்படிங்கிறதுக்கு டு போட்டுக்கோங்க. என்னதை அதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்போ ஃபைண்ட் அவுட். ஓகே, தேர் இஸ் நோ வே
டு ஃபைண்ட் அவுட். தெர் இஸ் நோ வே டு ஃபைண்ட் அவுட் அப்படின்னா கண்டுபிடிக்க வழி இல்லை. அப்புறம் என்ன சொன்னார்? வாய்ப்பு கிடைக்கும் வரை, வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் வரை. எப்படி வரும்? வரை அப்படிங்கிறதுக்கு அன்டில், கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்கு கெட்டுன்னு உங்களுக்கு தெரியும். வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு தெரியும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அப்போ எப்படி வரும்? அன்டில் வி கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி, அன்டில் வி கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் வரை நாம் கதவை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். கதவை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா அது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் சென்டென்ஸில் ப்ரீவியஸாக பார்த்தோம், ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நாம் அப்படிங்கிறதுக்கு வி, வேண்டும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வரும் வி ஷுட். ஓகே, கதவை தட்டிக்கொண்டே அப்படிங்கிறதுக்கு, தட்டிக்கொண்டே அப்படிங்கிறதுக்கு வி ஷுட் கீப் நாக்கிங், கீப் நாக்கிங். எதை? த டோர். ஓகே, until we get the opportunity we should keep knocking the door. அதுதான் ஒரே வழி, அதுதான் ஒரே வழி. that is the, that is the, அதுதான் அப்படின்னா that is, that is the போடுவோம், that is the. ஓகே, that is the ஒரே வழி அப்படிங்கிறதுக்கு only way, that's the only way, அதுதான் ஒரே வழி. ஓகே, that is the only way அப்படின்னா அதுதான் ஒரே வழி, வழி. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்? எப்படி சென்டென்ஸ் வரும்? த businessman said that there is no way to find out until we get the opportunity. We should keep knocking the door. That is the only way. ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஓகே, ஸோ கண்டுபிடிப்பதற்கு வழி இல்லை, வாய்ப்பு கிடைக்கும் வரை நாம் கதவை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் ஒரே வழி என்று சொன்னார் அந்த தொழிலதிபர். புரிஞ்சுதான்? இந்த சென்டென்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக், அண்ட் தென் இது மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ் ஐ லைக் அப்படின்னு சொல்லுங்கள். ஐ வில் அப்லோட் மோர் வீடியோஸ். ஐ எம் ஹியர் டு சப்போர்ட் யூ ஆல். அண்ட் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷை எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பேஜில், நம்ம யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. எந்த வருஷம் நிறைய விஷயங்களை, நிறைய காம்ப்ளிகேட்டடான இங்கிலீஷை சிம்பிளிஃபைடு மேனரில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.